Last call ministry. எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்துல HMPV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் தொற்றை பத்தி ஊடகங்கள்ல நமக்கு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறு குழந்தைகளுக்கும் 65 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கும் பாதிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. சரி, இது ஆங்கிலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ ஹியூமன் மெட்டபோ நியூமோ அப்படின்னு சொல்லிட்டு வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம். இதே தான் தமிழ்லயும். ஆ இந்த பர்ட்டிகுலரா இந்த செல் எப்படின்னா, ஒரு செல்லா தான் இருக்கும். இந்த ஒரு செல், இந்த ஒரு கிருமி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்ல பயன்படுத்தி அது என்ன பண்ணுதுன்னா, அதிகமாக நகல்களை எடுக்குது. நகல்கள் அப்படி சொன்னா ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா? அது மாரி நம்ம உடம்புக்குள்ள நெறைய செல்ஸ் அதோட செல்ஸ உற்பத்தி பண்ணிக்குது. உற்பத்தி பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா, நோய்கள பரப்புது. இதுக்கான சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற சிம்ப்டம்ஸ் தான். என்ன அப்படின்னு சொன்னா, காஃபா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் இருமல், அப்புறம் சளி, இந்த காய்ச்சல் இப்படின்னு இருக்கு. குறிப்பா இந்த நோய் வந்ததுக்கப்புறம், முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது 5 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கும், பெரியவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஆ மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய்கள் ஏற்படுவதாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதாவது நோயாளிகள் நேரடியா நோயாளிகள் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய பொருட்களையோ எதையுமே நம்ம பயன்படுத்தக் கூடாது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. சரி. இதிலிருந்து நம்ப கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய பாடம். இந்த செல் ஒரு செல்லா தான் இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பல நகல்களை எடுக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். சாத்தானுக்கு நம்ம கொஞ்சூண்டு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மை ஒட்டுமொத்தமாக அவன் ஆட்கொள்கிறான். குறிப்பாக நம்ம இடத்துல ஒரு சின்ன பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஒத்த பாவத்த வச்சு அவன் என்ன பண்ணிக்கிறான், அப்டேட் பண்ணி நெறைய பாவங்கள நமக்குள்ளாக உற்பத்தி செய்வதற்கு நம்முடைய சிந்தனையும், நம்முடைய மனதையும் அவன் அபிதமாக வனைந்து கொள்கிறான். அல்லது அதை இழுத்துக்கொண்டு நம்மளை தீமையின் பக்கம் எடுத்து செல்கிறான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. எப்படி இந்த நோய்க்கு வந்துட்டு தற்காப்பு அப்படின்னு சொன்னா, இந்த நோய்க்குன்னு மருந்து கிடையாது. ஆனா, நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மருந்து இருக்கு. தேவனோடு நிலைத்திருக்குதல் அப்படின்றது. தேவனோடு நம்ம நிலைச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சப்போர்ட்ட நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் என்கின்ற இந்த கிருமி நகலெடுக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நகலை எடுத்து நம்ம அவனை வெற்றி கொள்ள முடியும். ஆகையால் தேவனுடைய பலத்தை கேட்போம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.